வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியை வந்து அர்த்தநாரி மாரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அம்மாவை. அர்த்தநாரினா என்ன? ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத இரண்டும் கலந்த ஒரு உருவம் தான் அர்த்தநாரி. அப்படி இருக்கும்போது நிறைய திருநங்கைகளை நீங்கள் வந்து மலையனூரில் பார்த்துருக்கலாம். அவங்க வந்து மற்ற கோயில்களில் பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. ஆனால் மலையனூரில் நிறைய திருநங்கைகள் அங்கங்கே இருப்பாங்க. ஏன்னா திருநங்கைகள் வந்து அங்காள பரமேஸ்வரிக்கு ஸ்பெஷலான குழந்தைங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு தாயாக விளங்குற அந்த அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாவுமே மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியுமே அர்த்தநாரி மாரியவ அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள. ஏன்னா ஆணோட கம்பீரத்தோட சுடுகாட்டில் கோயில் கொண்டு ஆங்கார சக்தியாக உட்காந்துருக்கிறதுனால அவளை வந்து அர்த்தநாரி மாரி அப்படின்னு சொல்லிட்டு மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியை சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். திருநங்கைகள் வந்து அங்காள பரமேஸ்வரி கோயில் வச்சு நடத்துவாங்க. நீங்கள் நிறைய இடங்களில் பார்க்கலாம். யூடியூப்பில் கூட நிறைய பேர் அதுமாதிரி பிரபலமாக இருக்காங்க. எல்லாருமே அங்காள பரமேஸ்வரி கோயில் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தனி விதமாக அந்த அம்மா தனி ஸ்பெஷலான தெய்வமாக தாயாக விளங்குறா அங்காள பரமேஸ்வரி. அவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் அந்த அம்மா செய்வா. அவங்க கோயில் வச்சு நடத்தி அவங்க வந்து புனிதமாக சுத்தமாக அவங்க அந்த கோயிலே கதின்னு வாழ்கிறவங்கள கண்டிப்பாக அந்த அம்மா மேலே கொண்டு போய் உட்கார வைப்பா. நிறைய பேர் நீங்கள் யூடியூப்லேயே நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இருக்காங்க. அதனால் அங்காள பரமேஸ்வரி அதனால தான் அர்த்தநாரி மாரின்னு சொல்லுவாங்க அந்த அம்மாவை. அவள் வந்து அர்த்தநாரி